காங்கிரஸ் தலைவரை பேசுற அளவுக்கு இப்ப காங்கிரஸ்காரலாம் சும்மா வேடிக்கை பார்ப்பான்னு நினைப்பா உங்களுக்கு. செருப்பால் அடிக்கிறான், செருப்பு மாலை போடுறான், கொடும்பாவி கொளுத்துறான். காலில் கீழே விழுந்து தவழ்ந்து உருண்டு அப்படியே போய் எல்லாரும் ஏதோ பூச்சி வருதுன்னு சொல்லி அந்த அம்மா பயந்து எழுந்து அதுக்கப்புறம் பார்த்தா எடப்பாடி. இது சாதிய வன்மம். இது அது எப்படி இப்போ அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவோம். நாங்கள் அவரை விடமாட்டோம். 500 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வர்றார். அவர் இப்போ நடத்துறாருங்களே எழுச்சி பயணம். எனக்கு தெரிஞ்சது எப்படியும் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க எழுச்சி பயணம்னு சொல்லி. என்ன கருத்து பேசுறீங்க? தமிழகத்துக்கு ஏற்ற புதிய பொருளாதார கொள்கையை சொல்ல முடியுதா அவங்களால? தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை சொல்ல முடியுதா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள்லாம் இப்ப வீட்டுக்கு போறான். பதில் சொல்லணுமா இல்லையா? நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டான வீடியோவை கொடுக்குறோம். முதல்ல இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் எல்லாருக்கும் பகிருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் செல்லும் பொழுது திரு செல்வ பெருந்தகை அவர்களை மிக தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான சு குமார் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறாங்க. கிட்டத்தட்ட 158வது சட்டமன்றத்தை நெருங்கியிருக்கிறாங்க. 234 தொகுதியில் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டாரு. இந்த பரப்புரையின் பொழுது சில கடுமையான வார்த்தைகளை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மீது வைக்கிறாரு. இவர் பல்வேறு கட்சிகளை பயணம் செஞ்சவர். குறிப்பாக அந்த பிச்சைக்காரர்கள் பயன்படுத்திய ஒட்டு போட்ட சட்டை போல் அந்த கட்சியின் சார்பாக பேசுகிறான்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி மேலே கொஞ்சம் மரியாதை இருந்தது. இந்த உரையாடலுக்கு அப்புறம் அவருடைய இந்த பேட்டிக்கு அப்புறம் ஒரு துளி மரியாதை எங்களுக்கு அவர் மேலே இல்லை. அது அவனுடைய திமிருடைய உச்சம். அது எதனால் இப்படி பேச? ஏன்னா அவர் பேசின பேச்சு நான் பார்த்தோம். 2000 ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் ஊறி தலைச்சிருக்கிற அந்த வன்மம் இருக்கு இல்லைங்களா, பாகுபாட்டின் வன்மம். என்ன பாகுபாடு சார்? சாதிய பாகுபாடு தான். வேற என்ன? வேற அவ்வளோ திமிரு வேற யாரும் பற்றி பேச வரோம். அவருக்கு பிச்சைக்காரன் இருக்கான்ல, பிச்சைக்காரன் அவன் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பான். அந்த மாதிரின்னு சொல்லக்கூடிய தைரியமும் திமிரும் எப்படி வரும்னா, இந்த சாதிய வன்மம் உள்ள அழுக்கு இருந்தால் தான் வரும். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்திருக்கு அவருக்கு. அடிப்படையில் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அறிவிருக்க வேண்டாமா? ஒரு முதலமைச்சர் இருக்கிற நாட்டில் பிச்சைக்காரன் இருந்தான்னா பிச்சைக்காரனை இழிவாக பேச முடியுமா? ஒட்டு போட்ட சட்டை போட்டால் இழிவாக பேச முடியுமா? அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண வராரு. நீங்கள் இப்போ ஒரு பொதுவான அரசியல்வாதி தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் எதிர்கட்சி பேசுங்க. நீங்கள் பேச வேண்டிய வந்த கட்சி வேற. இது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. ஏன் பேசணும்? முட்டாள்தனமாக பேசியிருக்காருங்க அவர் பேச வேண்டியது எங்கள் பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி. எங்களை படி பெருசாக அவர் எழுதி கொடுத்ததை பேசுகிறார். எழுதி கொடுத்தது அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல். அவர் யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா, சனாதனத்தை யாரெல்லாம் தமிழகத்தில் எதிர்க்கிறார்களோ அவர்களை பாஜக ஆர்எஸ்எஸ் இவர்களை வைத்து டார்கெட் பண்ணுறாங்க. திருமாவளவனா அவதூறாக தொடர்ந்து பல பேரை வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. தலைவர் செல்வ பெருந்தகை அவதூறாக வச்சு பேசிட்டே இருப்பாங்க. இது கம்பேர் பண்ணி பாருங்கள். இது சாதிய வன்மம். அது எப்படி இப்போ அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவோம். நாங்கள் அவரை விடமாட்டோம். இது கட்டாயமாக நீதிமன்றத்துக்கு நாங்கள் போவோம். பொது வெளியில் தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கு என்ன இருக்குது? எங்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நேற்று கூட ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்குறாரு. திரு பழனிசாமின்னு சொல்கிறாரு, அவர்கள்னு சொல்கிறாரு, போங்க வாங்க சொல்லி இருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிற? எங்களெல்லாம் இப்போ தரம் தாழ்ந்து பேச வைக்கிறார் அவர். காங்கிரஸ்காரர்களோ இப்போ ஒரு ஜனநாயகவாதிகளோ அது போல் பேச மாட்டோம். ஆனால் இன்றைக்கு அரசியலை தரம் தாழ்த்தி இருக்குது. அதற்கு அவருக்கு பொறுப்பு யாருன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் கூட அவர் சேர்ந்தனுடைய விளைவு. நான் பாருங்கள், அதிமுகலேயே அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க, இப்போ சகோதரி சசிகலா இருக்கிறாங்க, இப்போ செங்கோட்டையன் இருக்கிறாரு, மற்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் இருக்கார். இவ்வளோ மட்டமாக பேச மாட்டாங்க. குற்றம் செய்பவர்கள் குறைபாடு உண்டு, எங்களுக்கு அவர்கள் மீது விமர்சனம் உண்டு, அவர்களுக்கு எங்கள் மீது விமர்சனம் உண்டு. 108 விமர்சனம் நீங்கள் வைங்க. எத்தனை விமர்சனம் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கும்
தவறு செய்திருந்தால் திருத்திக் கொள்வதற்கும் காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்குது. என்ன தனி மனித தாக்குதல் என்ன தாக்குதல் பண்ணுறது? அப்போ என்ன அவ்வளோ வந்து உங்களுக்கு இன்னும் நீங்கள் அதில் வெளியே வரல. இந்த நாட்டில் பிச்சைக்காரன் எப்படி வருவான்? நீங்கள் ஆட்சி சரியில்லைன்னா பிச்சைக்காரன் வருவான். பிச்சைக்காரர்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்குது. காமராஜர் கிழிந்த ஆடையை தைத்து உடை உடுத்தியவர். ஜீவா அவர்கள் கிழிந்த ஆடையை தைத்து உடை உடுத்தியவர். நேரம் சார், இப்போ காமராஜர் சார் கிழிந்த ஆடையை உடை உடுத்தியவர். அவங்க வந்து ஒரு நேர்மையான அரசியல் செஞ்சாங்க. வெளிப்பாடு கிழிஞ்ச ஆடை. இதை ஒருவரை இழிவுபடுத்துறதுக்கு இதை பேசுறாருன்னா அவருக்கு சமூக அரசியல் தெரியல. அவருக்கு சமூகத்தில் புத்தர் என்ன சொல்றாரு? கிழிந்த ஆடை இருந்தாலும் அதை கீழே போடாதீங்க, அதை வெட்டி கால்மதியாக போடுங்க. கால்மதி வீணாக போச்சுன்னா அதை பிரித்து விளக்கு தெரியா போடுங்கன்னு சொல்கிறாரு. சமூகத்தில் இப்போ இழிவான மனிதரும் கிடையாது, தேவையற்ற பொருளும் கிடையாது. இது வந்து சமூக இயற்கை தத்துவம். எழுதி கொடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு தலைவர் எழுதி கொடுத்து பேசுகிற அளவுக்கு தான் தற்கொலையாக இருக்காரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல சார். அவர் வந்து 4 ஆண்டுகள் ஆட்சி செய்த முதலமைச்சர் கிடையாது. அவர் அப்படியே பாய்ந்து போய் நம்ம அம்மையார் சசிகலா காலில் கீழே விழுந்து தவழ்ந்து உருண்டு அப்படியே போய் எல்லாரும் ஏதோ பூச்சி வருதுன்னு சொல்லி அந்த அம்மா பயந்து எழுந்து அதுக்கப்புறம் பார்த்தா எடப்பாடி யார் வர்றதுன்னே திடீர்னு ஒரு உருவம் வருது சார். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த அம்மா பயந்து எந்திரிப்பாங்க, எந்திரிச்சா கீழே எடப்பாடி. அப்போ காயின் நகர்த்தி கேம் ப்ளே பண்ணி கெஞ்சி கூத்தாடி அடிவருடியாக இருந்து அந்த பதவியை பெறார். அவர் முதலமைச்சரை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. முதலமைச்சராக இல்லாத ஒருவர் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு தன்னை முதல்வராக நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். சமூகம் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்துட்டீங்க, தெரிஞ்சிருக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு எங்களுடைய காங்கிரஸ் தலைவரை பேசுகிற அளவுக்கு இப்போ காங்கிரஸ்காரெலாம் சும்மா வேடிக்கை பார்ப்பான்னு நினைப்பான். உங்களுக்கு தெருவாக செருப்பு மாலை போடுறான், இப்போ செருப்பால் அடிக்கிறான், செருப்பு மாலை போடுறான், கொடும்பாவி கொளுத்துறான். இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளினது யார்? எங்களுக்கு என்ன தேவையா? எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. கிராம காங்கிரஸ் கமிட்டி இருக்குது, கட்சி வேலை இருக்குது. அதிமுகவுக்கு இந்த வேலை தேவையில்லை. ஒரு தேர்தல் நடக்கும்போது தேர்தல் பரப்புரையில் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கலாம், அதில் தவறு இல்லை. தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டுறதுக்கான உரிமை, தார்மீக உரிமையும் இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது அது வந்து சாதி ரீதியான தாக்குதலாக நீங்கள் எப்படி மாற்றுறீங்கன்றத இப்போ கேள்வி. நாங்கள் எங்கே சார் மாற்றுறோம்? இந்திய நாடு முழுவதும் தெரியும் தலைவர் செல்வ பிறந்தகை யாருன்னு, அவருடைய ஆற்றல் என்னன்னு தெரியும். அவர் எந்த கட்சியிலேருந்து வந்தாருன்னு சொல்கிறாருல, அதில் என்ன பெரிய பெரிய அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்த கட்சி ஆட்சியை நோக்கி வந்தார். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த ஒரு தலைவர். காங்கிரஸ் கட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சியில் எஸ்சி துறை தலைவர் எனக்கு கொடுங்கள்னு கேட்டு வாங்கி அந்த மக்களினுடைய விடுதலைக்காக அவர் பாடுபட்டவர். கேட்டு பாருங்கள் தமிழ்நாடு பூரா. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்தும் போனாலும் அங்கே 500 பேர் 1000 பேர் அவருக்கு சொந்தமாக அவருக்கு திரளுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு படைத்தவர். அப்போ எடப்பாடிக்கு சொந்தமாக திரளன்னு நினைக்கிறேன். ஏங்க 500 ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க அவர். 500 ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு வரார். அவர் இப்போ நடத்துகிறாருங்களே எழுச்சி பயணம். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அவர் வர ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கேமரா மேலேருந்து காட்டுறாங்க. க்ரௌடு இருக்குது. இந்த க்ரௌட்லாம் 500 ரூபாய் ஒரு ஆளுக்கு. பிரியாணி அப்புறம் வேறு இன்னும் பிற சமாச்சாரங்கள்லாம் கொடுத்து ஆட்களை விலை பேசி அழைத்து வந்து அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் நெல்லையில் கூட்டம் கூட்டினோம் சார், 50,000 பேர் வந்தாங்க. நாங்கள் வேன் மட்டும்தான் கொடுத்தோம். எங்களுடைய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் வேன் அனுப்பிச்சாங்க. காங்கிரஸ்காரர்கள் திரண்டெழுந்து வந்தார்கள். ராகுல் காந்தி வரல, பிரியங்கா காந்தி வரல, கார்கேஜி வரல, தேசிய தலைவர்கள் வந்து பெரிய தலைவர்கள் இவங்க 3 பேரும் வரல. தலைவர் செல்வ பெருந்தகை அழைத்தார். நான் செல்வ பெருந்தகை பேசுகிறேன், ஓட்டு திருட்டை கண்டித்து திருநெல்வேலிக்கு வாருங்கள்னு அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்று 50,000 பேர் திரண்டாங்க. மூத்த காங்கிரஸ் தலைவர்களே சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய காங்கிரஸ் கூட்டத்தை நம்மளால் திரட்ட முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் எங்களுடைய அரசியல். 500 ரூபாய் கூட்டிகிட்டு வந்து எழுச்சி பயணம்னு சொல்லி என்ன கருத்து பேசுகிறீங்க? தமிழகத்துக்கு அந்த புதிய பொருளாதார கொள்கையை சொல்ல முடியுதா அவங்களால? தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடிய தொழிற்சாலைகளை சொல்ல முடியுதா? தமிழகத்தினுடைய கல்வி கொள்கை வந்து திமுக அமைச்சிருக்கு, பாஜக ஒரு கல்விக் கொள்கை அமைச்சிருக்கு. இது ரெண்டுத்துக்குமான முரண்பாடை பற்றி பேச முடியுமா அவங்களால? பேச தெரியாதா? ஏங்க ஒன்றுமே தெரியலங்க. அவருக்கு தெரியாதாலும் நான் சொல்ல வரல. அவர் பேசுவதெல்லாம் சும்மா ரோட்டில் இருக்கிறவங்க பேசுகிறது தான் பேசிகிட்டு இருக்காரு. ரோட்டில் இருக்கோம், ரோட்டில் பேசுகிறான், டீ கடையில். இவர் மேலே அந்த வண்டி மேலே ஏறி நின்றுட்டு பேசுகிறாரு. காதில் ஒரு இதுவை மாட்டிக்கிட்டு அதை மாட்டிக்கிட்டு கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு வாசிக்கிறாரு. நான் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ 4.5 லட்சம் பேர் டெட் எக்ஸாமுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டாங்க.
எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள்லாம் இப்போ வீட்டுக்கு போகிறான். பதில் சொல்லணுமா இல்லையா? இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மேல்முறையீடு போகணும். அவர் பணியமர்த்திய ஆசிரியர்களை வேலையை விட்டு போக சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. 4.5 லட்சம் பேர். பதில் ஏதாவது இருக்கா? நான் பணியமர்த்தினேன், சுப்ரீம் கோர்ட் இதான் சார் ஒரு முதலமைச்சருக்கு அழகு. இந்த நாட்டு பொருளாதார கொள்கையை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? சார் பாலிசியை உருவாக்கணும், சார் பாலிசியை உருவாக்கணும், வேலைவாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? தொழிற்சாலைகளை சரி பண்ணுறதுக்கு இருக்கா? இப்போ பூரா கான்ட்ராக்ட் தொழிலாளர்களாக இருக்காங்க. இப்போ நம்ம சென்னை மாநகராட்சியில் பணியாளர்கள்லாம் பல நாட்களாக வந்து பெரிய சர்ச்சையாச்சு. உண்ணாவிரதம் இருந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. இதை தவறுன்னு இவர் போய் வேடிக்கை பார்த்தார தவிர அதற்கு ஒரு தீர்வு கொடுத்தாரா? அங்கே போனாரான்றதுக்கு போகவே இல்லையே. அப்போ இவருக்கு ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியாமல் காலில் விழுந்து பிறண்டு தவழ்ந்து ஒரு முதலமைச்சர் ஆனதுனாலே முதலமைச்சர் பொறுப்புக்கு அவர் தகுதியற்றவர் என்பது அவருடைய பேட்டி சொல்லுது. ஓகே, இப்போ காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியில் இந்த உறவு வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்குன்னு பிரச்சாரத்தில் பேசுகிறாரு, சொல்கிறாரு. பார்க்குறீங்க, அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கண்ணாடியை கொடுத்து முதுவை பார்க்க சொல்லணும். உங்கள் கூட்டணி எப்படி இருக்கு? அவருடைய சொந்த கட்சியிலேயே இவர் வெளியே போகிறார், ஓபிஎஸ் வெளியே போகிறார். வெளியே போகிறாரா, வெளியே அனுப்புகிறாரா? வெளியே போகிறாரு. இவர் வெளியே அனுப்புகிறாரா, அவர் வெளியே ஆக மொத்தம் சொந்த கட்சியில் பிளவு, ஓபிஎஸ் வழியாக பிளவு ஏற்படுகிறது. சொந்த கட்சியில் அண்ணன் சசிகலா அம்மா வழியாக பிளவு ஏற்படுகிறது. சொந்த கட்சியில் இவரை மீறி இப்போ செங்கோட்டையன் போய் இவருக்கு கெடு விதிக்கிறார். சார், ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு பொதுச் செயலாளர், நீங்கள் நீக்குங்க, உங்களுக்கு கெடு விதிக்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரு தலைவரா? நீங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும்ல. ஒரு மூத்த தலைவர், இத்தனை ஆண்டு காலம் உங்கள் கூடவே இருந்தவர் அவர். இன்னும் கேட்டால் சீனியர் தானே, இவரோட சீனியர் அனுபவசாலி, மிகுந்த பணிவானவர். அவர் என்ன பண்ணுறார், போயிட்டு அவரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். டெல்லியில் போய் உட்காந்து அவரை பஞ்சாயத்து வைக்கிறதுக்கு அளவுக்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்களே. அப்போ அவரை கட்டுப்படுத்த முடியலல்ல. மாநில கட்சி தானே, தேசிய கட்சியில் கூட கோஷ்டி இருக்கலாம், ஏன்னா டெல்லி கண்ட்ரோலில். ஆனால் அதிமுக மாநில கட்சி தானே. இப்போ உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது, உங்களை கண்ட்ரோல் சார், அவங்க வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அமித்ஷா ஆப்ரேட் பண்ணுறாரு. கனிமொழி அக்கா சொன்னாங்க, அதிமுக அலுவலகம் இங்கே தான் இருக்குது, ராயப்பேட்டாவில். ஆனால் இயங்குவது டெல்லியிலேருந்து இயக்கப்படுகிறது, அமித்ஷா இயக்குகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் ஆல் இயக்கப்படுகிறது. இப்போ நாங்கள் இன்னும் கவலையோடு சொல்கிறோம், அதிமுக இங்கே இருக்க வேண்டும், அழிந்து போகக்கூடாது. காங்கிரஸ் இருக்க வேண்டும், திமுக இருக்க வேண்டும், போட்டி போடுவோம், யார் வேணால் ஆட்சிக்கு வருவோம், அதிகாரத்தை கைப்பற்றுவோம். ஆனால் இந்த மாநிலத்தை அழிப்பதற்கும், ஒரு கட்சியை அழிப்பதற்கும் ஒரு இயக்கம் துடித்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பலியாக இருக்கிறார் அதிமுக எடப்பாடி பலியானதுனால லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. கூட்டணியில் ஆள் இல்லை, சொந்த கட்சியில் போயிடுறாங்க, மற்ற கட்சியிலேருந்து வருவாங்களான்னு தெரியல. கூவி அடைச்சி பார்த்தாரு, புதிய கட்சிகள் வரும், நாளைக்கு வரும், இன்னைக்கு வரும், அண்ணாமலை வச்சு சொல்லி பார்த்தாரு, இப்போ நயினாரை வச்சு சொல்லி பார்த்தாரு, வெள்ளிக்கிழமை புதிய கட்சி வருதுனாரு, எல்லாம் பூதக்கரடி வச்சு பார்த்தோம், புதிய கட்சியும் வரல, பழைய கட்சியும் வரல. அப்போ தோல்வி அவர்களுக்கு உறுதியாகிறது. இந்த பக்கம் இந்தியா பிளாக், ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இன்டாக்டாக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு கட்சின்னா ஒரு கட்சிக்குள்ளவே குழப்பம் இருக்குது, கூட்டணிக்குள்ளே சில சலசலப்புகள் இருக்க தான் செய்கிறது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இன்டாக்டாக இருக்கக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணியாக இருக்குது. பாஜக என்டிஏ கூட்டணி இன்டாக்டாக இல்லை, பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் மீது பல வழக்குகள் இருக்குது. நீங்கள் வந்து கொடநாட்டில் வந்து அந்த ஆவணங்களெல்லாம் திருடிட்டு போன முதல்ல அவரை விசாரிக்கணும்னு சொன்னாங்க. பல கொலைகள் நடந்திருக்கு, உள்ளுக்குள்ளவே கொலை நடந்திருக்கு, பல ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் இல்லை, செத்துருக்காங்களே, அது ஆக்சிடென்ட் கிடையாது, நீங்கள் ஆக்சிடென்ட் சொல்லாதீங்க. அது திட்டமிட்ட கொலை என்ற குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கேருந்து வெளியே போன இடத்துல சாவறான். தொடர்ச்சியாக 1-2 வரிசையான மரணம் சார். கொடநாடு வழக்கில் வந்து அது வந்து மர்மமான வழக்கு. அது அந்த வழக்கு பின்னணி அவர்கிட்ட இருக்குது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குன்னு சொன்னார் ஓபிஎஸ். ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க, அந்த சந்தேகம் இன்னும் தீரலை, அதுவும் இருக்குது. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. கூட்டணி அமையல, பயந்து போயிருக்கிறார் எடப்பாடி. அந்த உளறல் தான் எழுதி கொடுத்ததை சிந்திக்காமல் வாசிக்கிறார். நீங்கள் அவர் வாசிக்கும் போது என்ன சொல்கிறாரு, 4 கட்சிக்கு போனார், எந்தெந்த கட்சிக்கு போகிறாரோ அந்தந்த கட்சி கொள்கைகளை பின்பற்றுவார்னா கரெக்டு தானே. அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? எந்த கட்சியில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த கட்சியில் அந்த கொள்கையை பின்பற்றுறதுல என்ன தப்பு இருக்குது? பின்பற்ற மாட்டார்னா பரவாயில்ல.
இவர் டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்தார், இவர் வந்தார், அவர், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நாங்கள் ஒரு கூட்டணி கட்சி, எங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில் இங்கே தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. தலையிட்டது தவறு, நீங்கள் தெரிந்து கொண்ட விஷயமும் தவறு. ஆகவே இதை நாங்கள் விட மாட்டோம். தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் தொடரும். வன்மையாக இந்த கண்டனத்தை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் அவர் தேவையில்லாத சிக்கலை உண்டாக்கியிருக்கார். ஓகே, பல்வேறு விஷயங்களை குறிப்பாக எடப்பாடி பற்றியும் அவருடைய அந்த எழுச்சி பயணத்தை பற்றியும் நீங்கள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிங்க. மற்றும் ஒரு விவாதத்தில் சந்திக்கலாம். நேர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள். முடிந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி.